வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஆன்சைட்டி மான்ஸ்டர் பை ரோனா மேக்ஃபரன் அவங்க எழுதிய போயம் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆத்தர் இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு தேவையான சம்மரியை வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம். இப்போ வாங்க ஆத்தர் இன்ட்ரொடக்ஷன் பார்த்துலாம். ரோனா மேக்ஃபரன் இஸ் அ போயட் அண்ட் ரைட்டர் known for creating poems that explore human emotion and personal experience. இந்த ரோனா மேக்ஃபரன்றவங்க வந்து ஒரு ரைட்டர். இவங்க வந்து கிரியேட்டிங் போயம்ஸ் வந்து எப்படிலாம் இருக்கும்னா ஹியூமன்ஸோட எமோஷன், அதாவது மனித உணர்வுகளை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி தான் இவங்களுடைய போயம்ஸ், கவிதைகள் எல்லாமே இருக்கும். அண்ட் அவங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க வாழ்க்கையில் நடக்கிற அந்த பர்சனல் ஒரு அவங்களுடைய அனுபவங்களை வந்து பேஸ் பண்ண மாதிரி தான் இவங்களோட போயம்ஸ் எல்லாமே இருக்கும். ஹெர் ரைட்டிங் ஆஃபன் ஃபோக்கஸ் ஆன் ஃபீலிங்ஸ். இவங்களுடைய ரைட்டிங்ஸ் எல்லாமே எதை கூர்ந்து ஆய்வு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபீலிங்ஸ், அந்த உணர்வுகள், அந்த எண்ணங்கள், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் த இன்னர் வேர்ல்ட் ஆஃப் பீப்புள். அப்புறம் வந்து இந்த இன்னர் வேர்ல்ட் ஆஃப் பீப்புள்ஸோடைய அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அது அவங்களுடைய குட்டி உலகத்தில் அவங்க ஃபேஸ் பண்ணுற துன்பம், துயரங்களெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இவங்க போயம் இருக்கும். ஷீ யூசஸ் சிம்பிள் பட் பவர்ஃபுல் இமேஜஸ் டு எக்ஸ்போஸ் டிஃபிகல்ட் எமோஷன்ஸ். இவங்க வந்து சிம்பிளான ஒரு சில இமேஜஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுன்னா ஒரு டிஃபிகல்ட் எமோஷன், ஒரு டிஃபிகல்ட்டான எமோஷனை வந்து இது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். அண்டர்ஸ்டாண்டபிள் வே, ஒரு புரிஞ்சிக்கிற விதமாக அதெல்லாம் வந்து அந்த எமோஷன்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். ஆன்சைட்டி மான்ஸ்டர், she uses the idea of a monster as a symbol for anxiety and fear. இது அவங்க எதுக்காக இந்த ஆன்சைட்டி மான்ஸ்டரை யூஸ் பண்ணியிருக்காங்க? ஆன்சைட்டின்றது ஒரு பயம் மாதிரி. அந்த பயத்தை வந்து மான்ஸ்டர் கூட வந்து இவங்க கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபியர், அதை வந்து ஒரு ஆன்சைட்டின்ற ஒரு ஃபியரை ஒரு மான்ஸ்டர் கூட வந்து கம்பேர் பண்ணி இந்த போயமில் சொல்லியிருக்காங்க. இப்போ வாங்க இந்த ஆன்சைட்டி மான்ஸ்டரோட டீட்டெயில் சம்மரி பார்த்துடலாம். த போம் பிகைன்ஸ் வித் த ஸ்பீக்கர் அட்ரஸிங் ஆன்சைட்டி ஆஸ் இஃப் இட் இஸ் அ லிவிங் கிரியேச்சர். இது வந்து இந்த போயம் பிகின்ஸில் வந்து இந்த ஸ்பீக்கர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆன்சைட்டின்றது வந்து ஒரு உயிர் வாழ்ந்துட்டுருக்க ஒரு இனம் அப்படின்றாரு. பட் ஆன்சைட்டின்றது ஒரு ஃபியர் தான், ஒரு பயம் தான். பட் இவங்க என்ன அட்ரஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த ஆன்சைட்டின்றது வந்து ஒரு லிவிங் கிரியேச்சர், ஒரு உயிர் வாழும் ஒரு இனம், ஒரு கிரியேச்சர் அப்படின்னு சொல்கிறாரு. த போயட் டிஸ்கிரைப்ஸ் ஆன்சைட்டி அஸ் அ மான்ஸ்டர் ஹிட்டிங் அண்டர் தி பெட். இந்த ஆன்சைட்டின்ற ஒரு மான்ஸ்டர், இந்த பயம்ன்ற ஒரு மிருகம் எங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குன்னா இவங்களோட பெட்டுக்கு அடியில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஷோயிங் தட் ஆன்சைட்டி கேன் ஸ்டே சீக்ரெட்லி இன்சைட் அ பர்சன் மைண்ட் அண்ட் கிரியேட் ஃபியர். இது என்ன பண்ணுது? இந்த ஆன்சைட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மனுஷன், ஒரு பர்சனுடைய மைண்டு, எண்ணத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக பயத்தை வந்து கிரியேட் பண்ணிகிட்ருக்கு. அவனுக்கே தெரியாமல் சீக்ரெட்டாக வந்து அவன் மைண்டுக்குள்ளே ஒரு பயத்தை வந்து இந்த ஆன்சைட்டி வந்து பயம் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. த மான்ஸ்டர் க்ரோஸ் பை ஃபீடிங் ஆன் ஒரீஸ் அண்ட் டவுட்ஸு. இந்த மிருகம், அந்த பயம்ன்ற ஆன்சைட்டின்ற மான்ஸ்டர் வந்து எப்படி வாழ்கிறான், எப்படி அதிகமாகறான் பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் இருக்கிற அந்த ஒரீஸ், அந்த கவலைகள், டவுட்ஸ், நிறைய சந்தேகங்கள், துக்கம், இதிலிருந்து தான் அவனுக்கு வந்து ஒரு சாப்பாடு மாதிரி வந்து அவனுக்கு ஒரு ஃபீட், இதுதான் அவனுக்கு வந்து ஒரு உணவு மாதிரி. மனுஷன் எப்பப்பெல்லாம் ஒரி பண்ணுறானோ அப்பப்பெல்லாம் அவனுக்கு வந்து அந்த பயம் வரும். எந்தெந்த டவுட்ஸ் வரும்போது அவனுக்கு ஒரு பயம் வரும். இதெல்லாம் அவனுக்கு ஒரு உணவு மாதிரி அவன் எடுத்துக்கிட்டு அந்த ஆன்சைட்டின்ற ஒரு மிருகம், அந்த ஆன்சைட்டின்ற ஒரு கிரியேச்சருக்கு வந்து அதுக்கு அந்த பயம் அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. The speaker says that anxiety is a troublesome and unwanted presence. இந்த ஸ்பீக்கர் என்ன சொல்கிறாருன்னா, ஆன்சைட்டின்றது வந்து ஒரு அன்வான்டான ஒரு ப்ரெசன்ஸ், அது வந்து ஒரு தேவையில்லாதது ஒன்று அப்படின்னு சொல்கிறாரு. இட் டேக்ஸ் அவே ஹாப்பினஸ் அண்ட் கிரியேட் சேட்னஸ். இது வந்து சந்தோஷத்தை இழக்க வைக்குது, அப்புறம் வந்து இது சேட்னஸை வந்து உருவாக்குது. த போயட் ஷோஸ் தட் anxiety can make people feel trapped because it continuously follows them and affects their thoughts. இந்த போயிட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆன்சைட்டின்றது வந்து இந்த பீப்புள்ஸை வந்து ரொம்ப ஃபீல் பண்ண, வருத்தப்பட வைக்குது. ஏன்னா அது கண்டினியூவாக அது என்ன ஃபாலோ பண்ணுது, என்ன தொடர்ந்து போகுதுன்னா அந்த நம்மளோட எண்ணங்களை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதனால வந்து அவங்களுடைய
அந்த பீப்புள்ஸோடைய அது ஒரு வருத்தப்படுறதுக்கு வந்து அது காரணமாக இருக்குது. ஏன்னா கண்டினியூஸாக அதோட தாட்ஸ் எல்லாம் வந்து முழுக்க முழுக்க அது அஃபெக்ட் பண்ணுறதுனால அந்த எண்ணங்கள்லாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. The speaker realized that anxiety is not only a personal problem. கடைசியாக இந்த ஸ்பீக்கர் என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா, இந்த ஆன்சைட்டின்றது இது ஒரு நாட்டை ஒரு பர்சனல் ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. மெனி பீப்புள் எக்ஸ்பீரியன்ஸ் இட். நிறைய பீப்புள்ஸ் வந்து இதை உணர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த மான்ஸ்டர் இஸ் ஷோன் அஸ் சம்திங் தட் ட்ரபிள்ஸ் பீப்புள் எவ்ரிவேர். இந்த ஆன்சைட்டின்ற மான்ஸ்டர் வந்து நிறைய நேரத்தில் நிறைய விதமான பீப்புள்ஸுக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்துருக்கு. எவ்ரிவேர், எங்கே இருந்தாலும் சரி, நிறைய பீப்புள்ஸ்க்கு இது கஷ்டத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. திஸ் மேக்ஸ் த ரீடர் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஃபியர் அண்ட் ஒரி ஆர் காமன் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ். இது என்ன புரிய வைக்குதுன்னா, இந்த படிக்கிறவங்களுக்கும் சரி, இந்த ஸ்பீக்கர் படிக்கிறவங்களுக்கு என்ன புரிய வைக்கிறாருன்னா, இந்த ஃபியர், பயம் மற்றும் ஒரி, இந்த துக்கம், துயரம்லாம் வந்து ஒரு காமனான ஹியூமனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் அப்படின்னு இதில் புரிய வைக்கிறாரு. The poem describes anxiety as a constant comparison that appears during both day and night. இதில் வந்து இந்த போயமில் வந்து என்ன டிஸ்கிரைப் ஆன்சைட்டி வந்து என்ன ஒரு கம்பேர் பண்ணுதுன்னா, இந்த ஆன்சைட்டின்றது, இந்த பயோன்றது டே டைம்லேயும் இருக்கும், நைட் டைம்லேயும் இருக்கும். இந்த துக்கம் துயரம் வரும்போதெல்லாம் இந்த பயோன்றது வந்து டே டைம்லேயும் இருக்கும், நைட் டைம்லேயும் இருக்கும். இந்த போயமில் இது டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. த ஸ்பீக்கர்ஸ் ஃபீல்ஸ் அப்ரைட் பட் ஆல்சோ பிகம் டிட்டர்மைண்ட் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் இட். அந்த ஸ்பீக்கர் வந்து பயப்படுறாரு ஆன்சைட்டியை பார்த்து, பட் அப்பையும் அவர் வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக அதை எதிர்த்து போராடணும்னு நினைக்கிறாரு. இன்ஸ்டெட் ஆஃப் அக்செப்டிங் டிஃபீட், அது தோல்வியை ஒத்துக்காமல் அதை எதிர்த்து போராடி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்கிறாங்க, த ஸ்பீக்கர்ஸ் டிசைட்ஸ் டு ஃபேஸ் தி மான்ஸ்டர் வித் கரேஜ். ஒரு மரியாதையோட, ஒரு தைரியத்தோட அந்த ஆன்சைட்டியை வந்து இவர் ஃபேஸ் பண்ணி ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு. டுவர்ட்ஸ் த எண்ட், த ஸ்பீக்கர் டிக்ளேர்ஸ் த ஆன்சைட்டி வில் நாட் கண்ட்ரோல் தர் லைஃப். கடைசியாக இந்த ஸ்பீக்கர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆன்சைட்டின்றது நம்ம லைஃப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. தே வாண்ட் டு ஸ்டடி அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி மான்ஸ்டர் வீக்னஸஸ் ஸோ தே கேன் ஓவர் கம் இட். நம்ம அந்த ஆன்சைட்டியை எப்படி ஓவர் கம் பண்ணணும்னா அதை பற்றி நிறைய படிக்கணும், நிறைய சைக்காலஜிக்கல் புக்ஸ்லாம் படித்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஓவர் கம் பண்ணி அதை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. The poem suggests that awareness and courage help people manage the fears. இந்த மாதிரி சைக்காலஜிக்கல்ஸ்லாம் நிறைய புக்ஸ்லாம் படித்து இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ்லாம் இந்த ஆன்சைட்டின்ற ஒரு பயத்தை வந்து அதை விட்டு வெளியே வரணும், அந்த பயத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து அதை வந்து அவரும் ஜெயிச்சு காமிக்கிறாரு இந்த போயமில். However, the ending shows that anxiety can return unexpectedly. இவர் என்ன தான் அந்த ஆன்சைட்டியை வின் பண்ணி இப்போ போயிருந்தாலுமே அது கண்டிப்பாக இவரோட லைஃப்பில் இன்னொரு டைம் வரும் அப்படின்ற மாதிரி இதில் சொல்கிறாருங்க. The monster may disappear for some time but can come back again. இது இப்போதைக்கு இந்த மான்ஸ்டர் ஆன்சைட்டின்றது மறைஞ்சிருக்கலாம், பட் அது திருப்பி அவரோட வாழ்க்கையிலையும் வரும், come again. That this teaches that dealing with the anxiety is a continuous struggle. இது என்ன டீல் பண்ணுதுன்னா, இந்த ஆன்சைட்டின்றது ஒரு தவிர்க்க முடியாத கண்டினியூஸ் ஸ்ட்ரகிள். இது வந்து இந்த துயரம் வந்து அடிக்கடி இந்த ஆன்சைட்டி மூலமாக வந்துக்கிட்டே தான் இருக்கும், இப்போ இல்லாமல் இருந்தாலும் இது திருப்பி வரும். ரிக்வயரிங் அ பேஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த். இதை வந்து நம்ம தைரியமாகவும் ரொம்ப பொறுமையாகவும் இருந்தால் இதை எதிர்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வாங்க இதோட தீம்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். Fear and anxiety, the poem explains how worry affects the human mind. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபியர் ஆன்சைட்டின்றது எப்படி ஒரு மனிதனுக்கு வந்து அந்த துக்கம் துயரம்லாம் ஹியூமன் மைண்டை அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இன்னர் பேட்டில், த மான்ஸ்டர் ரிப்ரசன்ட்ஸ் தி ஸ்ட்ரகிள் இன்சைட் அ பர்சன். அந்த மான்ஸ்டருன்றது அவங்களுக்குள்ளேயே தான் இருக்குது, அவங்களுக்குள்ளேயே இருந்து அவங்களுக்கு ஸ்ட்ரகிளை ஏற்படுத்துது. கரேஜ் அண்ட் ஹோப், த ஸ்பீக்கர் ட்ரைஸ் டு ஃபேஸ் ஆன்சைட்டி இன்ஸ்டெட் ஆஃப் ரன்னிங் அவே. அந்த இதில் வந்து அந்த போயட் வந்து அந்த மான்ஸ்டரை விட்டு ஓடாமல் அதை ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. செல்ஃப் அவேர்னஸ், அண்டர்ஸ்டாண்டிங் ஃபியர் ஹெல்ப்ஸ் டு கண்ட்ரோல் இட். செல்ஃப் அவேர்னஸ், இது வந்து இதில் வந்து அந்த ஃபியரை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போமில் என்ன மெசேஜ் ரோனா மெக்ஃபரன் சொல்கிறாங்கன்னு இப்போ பார்த்துடலாம். Rona McFarlane, Anxiety Monster, teaches that anxiety can feel powerful
but people can learn to face and manage their fears. The poem encourages readers to recognize their worries and develop inner strength. இதில் என்ன சொல்கிறாங்க, ரோனா மெக்ஃபர்ன் வந்து ஆன்சைட்டின்ற மான்ஸ்டர் என்ன இதில் வந்து அவங்க என்ன டீச் பண்ணுறாங்கன்னா, இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கலாம், நம்மளை வருத்தப்பட வைக்கலாம். ஆனால் இந்த பீப்புளெலாம் அதை ஃபேஸ் பண்ண அண்ட் மேனேஜ் பண்ண அதை கற்றுக்கணும், அந்த பயத்துலேருந்து வெளியே வர கற்றுக்கணும். இந்த போயம் மூலயமா ரீடர்ஸை வந்து அவர் என்கரேஜ் பண்ணுறாரு, ரிகக்னைஸ் பண்ணுறாரு, ஒரீஸை வந்து இன்னர் ஸ்ட்ரென்த்தாக அதை மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் இதோடைய மெசேஜ். இதில் ஒன்றுமே இல்லை. ஆன்சைட்டின்றது வந்து ஒரு பயம். அந்த ஆன்சைட்டியை வந்து ஒரு மான்ஸ்டர் கூட கம்பேர் பண்ணி அது எப்படி சைக்காலஜிக்கலாக நிறைய புக்ஸ்லாம் ரீட் பண்ணி அதை எப்படி ஒவ்வொரு பீப்புள்ஸும் அதை ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து வெளியே வரணும்னு டீச் பண்ணுறாரு இதில் ரோனா மெக்ஃபர்ன். அவ்வளோதான் கைஸ். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சம்மரி தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம். ஓகே, பாய்.